என் தலைவனை ஜெயிக்க முடியாது. எதிர்க்க ஆளேலங்கிற எண்ணம் தான் ஜனநாயகத்தோட முதல் ஆபத்து. நம்ம வந்து மாட்டிக்கிட்டோமே. நம்ம எப்படி ஜாலியா நடிகையோட வீட்டுல ஜாலியா இருந்தோம், நம்மளை கொண்டு மாட்டி விட்டாங்களே, உட்கார கைது செய்யப்பட்டாங்க போல. கைவிட்டு வாய் திறந்து பேச மாட்டா முதலமைச்சர்னு கேட்டாரு. அவருக்கு ஒண்ணு வரல. என்னடா எனக்கு கரூர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கணக்கு வழக்கு இருக்கு. அந்த கணக்கு வழக்க முடிக்காம விட மாட்டோம். முடிக்காம விட மாட்டோம். இதே மண்டலத்தில் சொன்னோம். எங்க தலைவரை கை வச்சீங்கல்ல கரூர்ல, திரு சண்முகம் அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய தலைவர் தமிழ்நாட்டில் அவர் சொன்னார், திமுகவும் அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்து ஒரு புடலங்கா கூட்டணி உருவாக்குவீங்க, அதுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணுவோமா? இது சொன்னது யாரு? தமிழ் வெற்றி கழகமா? இல்லை, 10 வருஷமா திமுக கூட்டணியில இருந்த கம்யூனிஸ்ட் தோழர்கள். முதல்ல 2.5 வருஷம் அவங்க முதலமைச்சர் இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர், இவன் நம்ம நாட்டுக்கு பிரதம மந்திரியா வர்றது கூட வாய்ப்பு இருக்கு. அடுத்து உதயநிதி முதலமைச்சர். என்ன ஒரு கேட்டுக்க. அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. போன் அடிச்ச உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டார் நம்ம எம்எல்ஏ. திராவிட முன்னேற்ற கழகத்தின் திரு மு க ஸ்டாலின் அவர்களே, எங்களுடைய ஒரே ஒரு வேட்பாளரை நீங்க விலை கொடுத்து வாங்க முடியல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வேட்பாளரை 200 எங்களுடைய தலைவர் சொல்லிட்டாரு. ஒட்டுமொத்த அதிமுகவுடைய உண்மையான புரட்சி தலைவருடைய எம்ஜிஆருடைய விசுவாசிகளும் அம்மாவோட விசுவாசிகளும் தாவேகவில் இணைக்கப்பட வேண்டும். நடைமுறைப்படுத்தி சாத்தியப்படுத்தி இருக்கிறார். சட்டமன்ற நிகழ்வை லைவ் பண்ணதே கிடையாது 50 வருஷத்துல. தைரியமான தலைவர் தான் லைவ் போடுவார். தைரியமான தலைவர் தான் லைவ் போடுவார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும்போது லைவ் போட்டாங்களா? திரு மு க ஸ்டாலின் ஜனநாயகத்தை பத்தி பேசுவார லைவ் போட்டாங்களா? பத்திரிகையாளர் பத்தி கேட்கிறேன், லைவ் பண்ணாங்களா? ஏன்? எங்களுடைய தலைவர் அவர்களுக்கு முதலில் அவர் மீது நம்பிக்கை இருக்கு. அவர் மீது நம்பிக்கை வைக்கிறது. நீ ஒரு டுபாக்குரு, உன்னை நம்பாதேன்னு இவங்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். இவன் தான் என் பேச்ச கேட்காம உங்ககிட்ட தான் பார்க்கணும்னு